அரசர் நாட்டு மக்கள் எல்லோரையும் அழைத்து அடுத்த 6 மாதங்களுக்கு ஒரு சாதாரண மனிதரை ராஜாவாக்கப் போகிறேன் என்றார். ஆனால் ஒரு நிபந்தனை. 6 மாதம் கழித்து அந்த நாட்டின் அருகில் உள்ள அடர்ந்த காட்டை அவன் தனியாக வசிக்க வேண்டும் என்றார். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அது ரொம்ப ஆபத்தானது என்று மக்கள் எல்லோரும் மறுத்துவிட்டார்கள். ராஜா சற்று வருத்தமடைந்தார். அப்போது ருத்ரன் என்ற இளைஞன் முன்வந்து ராஜாவின் சவாலை ஏற்றுக்கொண்டான். ராஜா அவனை அரசனாக்கி எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்தார். ருத்ரன் அரசன் பொறுப்பேற்ற பிறகு மரம் வெட்டுபவர்கள், வீடு கட்டுபவர்கள், விவசாயம் செய்பவர்கள் மற்றும் சில படை வீரர்களை ரகசியமாக அந்த காட்டிற்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் சேர்ந்து புதர்களை அகற்றினர், வீடுகள் கட்டினர், விவசாயம் தொடங்கினர், சாலைகள், கிணறுகள் அமைத்தனர். மெல்ல மெல்ல இருண்ட காடு ஒரு அழகான நகரமாக மாறியது. 6 மாதம் கழித்து அந்த காட்டை பார்த்த அரசர் ஆச்சரியப்பட்டு ருத்ரனிடம் கேட்க, அவன், நீங்கள் கொடுத்த வாய்ப்பில் இருக்கும் பிரச்சனையைக் கண்டு பயப்படாமல் என் தன்னம்பிக்கையால் வெற்றி கொண்டேன் என்றான். ராஜா அவனை பாராட்டி அந்த ராஜ்யத்தை அவனுக்கே பரிசாக கொடுத்தார்.